வேறே ஆடுகள். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இயேசு கிறிஸ்து யாரையெல்லாம் அறிந்திருக்கிறாரோ அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்திருப்பார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மந்தையில் சேர்க்கப்படுவார்கள். இவர்கள் அல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட வேண்டியவர்கள் இன்னும் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி இயேசு கிறிஸ்து குறிப்பிடும் போது, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து யூத ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்தாலும் அவர் புறஜாதி ஜனங்கள் மீதும் கரிசனையோடு இருக்கிறார். அவர்களையும் ரட்சித்து தம்முடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் திட்டம். இஸ்ரவேல் வீட்டாரில் காணாமல் போன ஆடுகளிடத்தில் இயேசு கிறிஸ்து விசேஷித்த அக்கறை காண்பிக்கிறார். அதே வேளையில் அவருக்கு இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் உண்டு. இஸ்ரவேல் ஜனத்தார் அல்லாமல் வேறே புறஜாதியாரும் அவருக்கு உண்டு. புறஜாதியார் மத்தியில் இருந்து காலம் வரும்போது ஏராளமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களையும் இயேசு இங்கு ஆடுகள் என்றே அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் ஏராளமான ஆத்துமாக்கள் மீது உரிமை உள்ளது. அந்த ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவின் காணி ஆட்சிக்குள் இன்னும் கொண்டு வரப்படவில்லை. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களையே அவர் இங்கு வேறே ஆடுகள் என்று குறிப்பிடுகிறார். யூத ஜனங்கள் புறஜாதியாரை மதிப்பதில்லை. அவர்கள் மீது அன்பாய் இருப்பதில்லை. புறஜாதியார் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் என்று கூறி இஸ்ரவேலர்கள் அவர்களை புறக்கணித்து ஒதுக்கி தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ புறஜாதியாரையும் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ள சித்தமுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தொழுவத்தில் இப்போது சிறிதளவு ஆடுகள் மாத்திரமே இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர். சிறிய ஆட்டு தொழுவத்திற்கு இப்போது மேய்ப்பராக இருக்கிறார். ஆனாலும் இப்போதுள்ள ஆடுகள் மாத்திரம் அல்லாமல் இன்னும் வேறே ஆடுகளும் அவருக்கு உண்டு. புறஜாதியாரை பற்றி இயேசு கிறிஸ்து கரிசனையோடு இருக்கிறார். அவர்களையும் ரட்சிக்க வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக திட்டம். வேறே ஆடுகளாக இருக்கும் புறஜாதியாரையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய காணியாட்சிக்குள் கொண்டு வர வேண்டும். வேறே ஆடுகளையும் தம்முடைய தொழுவத்தில் சேர்க்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சித்தம் கொண்டிருக்கிறார். ஆடுகளை ஏன் கொண்டு வர வேண்டும், அவற்றை கொண்டு வர வேண்டியதன் அவசியம் என்ன என்றெல்லாம் ஒரு சிலர் விவாதம் பண்ணுகிறார்கள். புறஜாதி ஜனங்களும் ஆடுகளைப் போலவே இருக்கிறார்கள். ஆடுகளுக்கு பொதுவான சுபாவம் ஒன்று உள்ளது. மேய்ச்சலுக்கு வெளியே செல்லும் ஆடுகள் தொழுவத்திற்கு தாங்களாகவே திரும்பி வராது. ஆடுகளின் மேய்ப்பன் தான் அவற்றை தொழுவத்திற்குள் அழைத்துக் கொண்டு வர வேண்டும். புறஜாதி ஜனங்களும் தாங்களாக இயேசு கிறிஸ்துவின் தொழுவத்திற்குள் வரமாட்டார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கும் மேய்ப்பராக இருக்கிறபடியினால் அவர் புறஜாதி ஜனங்களையும் தமது தொழுவத்திற்குள் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். புறஜாதி ஆடுகளை இயேசு கிறிஸ்து தம்முடைய தொழுவத்திற்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்பது பிதாவாகிய தேவன் இவரை நம்பி ஒப்படைத்திருக்கும் ஊழியமாகும். இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை செய்யவில்லை என்றால் தம்மை நம்பி ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கும் ஊழியத்திற்கு இவர் உண்மை உள்ளவராக இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து தம்முடைய தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளை அழைத்துக் கொண்டு வரும்போது ஆசீர்வாதமான சம்பவங்கள் பல நடைபெறும். அந்த ஆடுகளும் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். இயேசு கிறிஸ்து புறஜாதி ஜனங்களிடத்திலும் தம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பார். அவர்களும் அவருக்கு செவி கொடுப்பார்கள். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும்.
மேய்ப்பன் ஒருவராகத்தான் இருக்கிறார். அதுபோலவே மந்தையும் ஒன்றாகத்தான் இருக்கும். யூதரும் பிரஜாதியாரும் தேவனுடைய சபையில் ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவருக்குள்ளும் இணைக்கப்பட்டிருப்பார்கள். இரண்டு கோல்கள் கர்த்தருடைய கரத்தில் ஒரே கோலாக இணைக்கப்படும். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே ஆடுகளுக்காக கொடுக்கிறார். தம்முடைய ஆடுகளுக்காக தாம் ஜீவனை கொடுப்பதற்கான காரணத்தையும் இயேசு கிறிஸ்து இங்கு வெளிப்படுத்துகிறார். ஆடுகளுக்கு நன்மை உண்டாவதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுப்பதோடு தம்முடைய ஆடுகளுக்கு பதிலாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கிறார். மேய்ப்பர்கள் பாவ நிவாரண பலியை செலுத்துவதற்காக ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலியாக செலுத்தி இருக்கிறார்கள். இங்கோ இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது. ஆடுகள் தான் தங்கள் மேய்ப்பருக்காக பலியாக செலுத்தப்படும். ஆனால் இங்கோ மேய்ப்பர் ஆடுகளுக்காக பலியாக செலுத்தப்படுகிறார். மேய்ப்பர் வெட்டப்படும் போது தொழுவத்தில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும். ஆனாலும் சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் மறுபடியும் கூட்டிச் சேர்க்கப்படும். ஆடுகள் சிதறுவது தற்காலிகமான சம்பவமே. ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக இருக்க போவதுதான் முடிவான சம்பவம். இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்காக தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுக்க போகிறார். தம்முடைய சிலுவை மரணத்தை குறித்து இங்கு 4 காரியங்களை குறிப்பிடுகிறார். அவையாவன: ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன், என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறேன், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆடுகளுக்காக தமது ஜீவனையே கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் பிதா அன்பாய் இருக்கிறார். தம் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்து தமது ஜீவனை கொடுக்கிறார். ஆடுகளுக்காக இயேசு கிறிஸ்து தமது ஜீவனை கொடுப்பதினால் பிதாவானவர் அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் எல்லா பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் ஊழியங்களுக்கும் பிதாவின் அன்பே ஈடாக கொடுக்கப்படுகிறது. நாமும் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்து ஊழியம் செய்யும் போது அவர் நம்மிடத்தில் அன்பாய் இருந்தால் அதுவே நமக்கு போதும் என்று இருக்க வேண்டும். தம்முடைய ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்து அதை கொடுக்கிறார். சிலுவையில் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஜீவனை பெற்றுக் கொள்கிறார். பிதாவானவர் அவரை கல்லறையிலேயே மரித்தவராக விட்டுவிடவில்லை. இயேசு கிறிஸ்து தம்மை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் மரணத்தை ஜெயித்தவராக அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்கிறார். கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். பாடுகளை அனுபவிக்கவும் மரிக்கவும் இயேசு கிறிஸ்து தாமாகவே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. தம்முடைய மரணத்தை பற்றி குறிப்பிடும் போது நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு விவரிக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். இதுவே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. தம்முடைய ஜீவனை தம்மிடத்தில் வைத்துக் கொள்ளும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள எந்த அதிகாரத்தினாலும் அவருடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவன் மீது தமக்கு இருக்கும் அதிகாரத்தை குறித்து தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கும் போது யூத மார்க்கத்து தலைவர்கள் அவர் மீது பொய் குற்றம் சுமத்தி கலகத்தை உண்டு பண்ணி அவரை சிலுவையில் அறைந்து கொண்டு போட்டது போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய விருப்பத்தின் பிரகாரம் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் அதை அவரிடத்தில் இருந்து ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது.
தம்முடைய ஜீவனை கொடுக்காமல் வைத்துக் கொள்ளும் வல்லமை இயேசுவுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் அதை மறுபடியும் எடுக்கவும் அவருக்கு வல்லமை உண்டு. தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் விருப்பத்தின் பிரகாரமாகவும் தமக்கு பிரியமான வேளையில் தம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் இணைத்திருக்கும் ஜீவனை கொடுக்கிறார். தாம் கொடுத்ததை அவர் மறுபடியும் எடுத்துக் கொள்கிறார். அவரால் தாமாகவே சரீரத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அதுபோலவே அவரால் தாமாகவே சரீரத்தை கொடுக்கவும் முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அவருடைய ஜீவனை கொடுக்கும் அதிகாரம் உள்ளது. எந்த மனுஷருக்கும் இந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுக்கவில்லை என்றால் உலகத்தில் உள்ள எல்லா வல்லமைகளும் சேர்ந்தாலும் அவருடைய ஜீவனை யாராலும் எடுக்கவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய தெய்வீக ஆதீனத்தினுடைய அதிகாரத்தின் பிரகாரமாக தமக்கு பிரியமானபடி தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார். தாம் ஒப்புக் கொடுத்திருக்கும் தம்முடைய ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. மனுஷராகிய நமக்கோ இப்படிப்பட்ட அதிகாரம் இல்லை. நாம் மரித்து போனால் மறுபடியும் நம்முடைய ஜீவன் திரும்ப பெற்றுக்கொள்ளும் அதிகாரம் நமக்கு கிடையாது. மனுஷராகிய நாமோ மரிக்கும் போது தரையில் கொட்டப்பட்டிருக்கும் தண்ணீரை போல ஊற்றப்படுகிறோம். தரையில் கொட்டிய தண்ணீரை மறுபடியும் அள்ளி சேர்க்க முடியாது. அதுபோலத்தான் மனுஷருடைய ஜீவன். அவன் மரித்து போனால் மரித்து போனதுதான். மரித்து போனவன் தன்னுடைய வல்லமையினாலோ அல்லது அதிகாரத்தினாலோ மறுபடியும் தன்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய ஜீவன் மீது சர்வ அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். தம்முடைய ஜீவனை கொடுத்த போது அந்த ஜீவன் அவருக்கு அருகாமையிலேயே இருக்கிறது. அவருக்கு பிரியமான வேளையில் அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் அவரிடத்தில் உள்ளது. இதுவே கிறிஸ்துவின் கிருபை. நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நம்மை பாவத்தில் இருந்து மீட்கும் இரட்சகராக தம்மையே அர்ப்பணித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் எல்லாம் பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட கட்டளைகளை நிறைவேற்றுகிறார். தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். தாம் பெற்றுக்கொண்ட கட்டளையை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார்.